الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்தில் இருக்கின்றோம். அதனுடைய முழு பலனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கட்டளையை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், நமக்கு முன்னால் சென்றவர்கள் அதை எவ்வாறு புரிந்து கொண்டார்கள், அதை எவ்வாறு நிறைவேற்றினார்கள் என்பதை போன்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டும் என்பதற்காக நாம் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ரத் 13வது அத்தியாயத்தில் ஒரு சில செய்திகளை கூறுகின்றார். அதில் மறுமையில் சில பேர்களுக்கான வரவேற்பு எவ்வாறு இருக்கும், அந்த வரவேற்பு கிடைத்தவர்கள் இந்த பூமியில எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி வரிசையாக குறிப்பிட்டு கொண்டே இருக்கின்றார். பொதுவாக நாம இப்போ இஸ்லாத்துல இருக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், தொழுகையை கடைப்பிடிக்கிறோம். ஆனால் இதில் எல்லாம் ஒரு உறுதி என்பது நம்மிடம் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம். பொதுவாக சில செய்திகளை முழுமையாக நாம் கற்றுக்கொள்ளாத வரையில் நாம் அதை பரிபூர்ணமாக செயல்படுத்த இயலாது. இன்றளவும் தொழுகையில நாம நிறைய குறைபாடுகளோடு தொழுது கொண்டு இருக்கின்றோம். இன்றளவும் நோன்பு வச்சா நிறைய நமக்கு சந்தேகங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, சிறிய மற்றும் பெரிய சந்தேகங்கள். இதுபோல எல்லா கடமைகளிலுமே நாம் சரியாக செயல்படுத்த முடியாத சூழலில் இருக்கின்றோம். ஆனால் சரியாக புரிந்து கொண்டு மார்க்கத்தை செயல்படுத்துவதற்கான வாழ்த்து தான் இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், ஜன்னாத்தின் அதின் யதுகுலூனஹா வமன் ஸலக மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம் வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். மறுமை நாளில சில மக்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், அவங்க மட்டும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அவருடைய தந்தை, தாய், அவருடைய வாரிசுகள், அவருடைய ஜோடிகள், அதாவது மனைவிமார்கள், இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து கூட்டாக சொர்க்கத்தின் வாசலில் நிற்கும் பொழுது வானவர்கள் சொர்க்கத்தினுடைய அத்தனை வாயில்களில் வந்து நின்று கொண்டு இவர்களுக்கு வாழ்த்து செய்து வருவார்கள். இது பெரிய இதான் இருக்குது, மிகப்பெரிய பாக்கியம். எப்படி வாழ்த்து கூறுவாங்க? சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் நியம உக்குபத்தார். நீங்கள் பொறுமையை கடைபிடித்ததற்காக சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, உங்களுடைய இறுதி வீடு மிகவும் நல்லதாக ஆகிவிட்டது என்று அவர்களுக்கு வாழ்த்து செய்தி கூறுவார்கள். நம்ம எவ்வளவோ வீடு கட்டுவோம், நம்ம வீடு கட்டி பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுவோம். அந்த பூமியில வாடகைக்கு இருக்கலாம், சொந்த வீடு இருக்கலாம், சொந்தமா பிரம்மாண்டமாக வீடு கட்டலாம். 4 நாள் தொடர்ந்து காய்ச்சடிச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள எந்த அலங்காரமும் நமக்கு ரசிக்காது.
ஒரு மடக்கு தண்ணி குடிக்கவே சங்கடப்பட்டு போவோம். இந்த உலகத்துல எதையுமே நாம அனுபவிக்கணும் முடிவா நினைச்சிட முடியாது. ஆனால் மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொர்க்கம் என்பது அது இறுதி வீடு, அது அனுபவிப்பதற்கான உள்ள வீடு. அந்த வீட்டை அடைவதுதான் ஒரு மூமியினோட லட்சியமாக இருக்க வேண்டும். அப்ப யார் இவர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாணவர்கள் வாழ்த்து செய்து கூறி அழைத்த இவர்கள் யார் என்பதை அழகான முறையிலே கூறுகின்றார். அவர்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன யூஃபூன பி அஹ்தில்லாஹி வலா யன்குலூனல் மீசாக். அவர்கள் எத்தகையவர் என்றால், அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள், இன்னும் தாம் செய்த உடன்படிக்கையை முறித்து விடவும் மாட்டார்கள். இது முதல் ஒரு பாயிண்ட். அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கை, அல்லாஹ்வோட செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். இப்போ நாமெல்லாம் அல்லாஹ்விடத்துல என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் கேட்டால் நம்ம நிறைய பேருக்கு செய்யாது. அதிகமான மக்களுக்கு உண்மை தெரியாது. நம்ம எப்போ கொடுத்தோம் அல்லாஹ் வாக்குறுதி என்று நினைப்பார்கள். ஆனா எல்லாருமே செஞ்சிருக்கிறோம். இந்த பூமியில் வாழக்கூடிய முஸ்லீம்கள், காபீர்கள், முஸ்லிம்கள், நெருப்பை வழங்கக்கூடிய மஜூசிகள், முனாஃபிக்குகள், வேடதாரிகள் எல்லாருமே செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய முன்னிலையில சபையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகு தண்டையிலிருந்து இறக்கப்பட்டு நம் அனைவரும் ஒன்றாக நிறுத்தப்பட்டு நம் எல்லோரிடத்திலும் அல்லாஹ் கேட்டான், நான் யார்? நீ தான் எங்களுடைய ரப்பாகி அல்லாஹ். நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? உன்னை தவிர வேறு யாரை வணங்க மாட்டோம். இது வாக்குறுதி, அல்லாஹ்வோட கொடுத்த வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை பூமியில இந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் நிறைவேற்றினார்கள். அப்படிமா நாம ஒரு சந்தேகம், நாமளும் நிறைவேற்றத்தால செஞ்சோம், நாம நிறைவேற்றாமல் இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். அவர் நிறைவேற்றியதற்கும் நாம நிறைவேற்றியதற்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படின்னு சொன்னா, மக்காவில் வாழும் பொழுது அந்த மக்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வந்துச்சு, இந்த பூமியை விட்டு நீங்கள் அணி அணியாக என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு. அதுல யாருமே நாங்க போகல, அடுத்த பேச்சில் போறோம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குன்னு சொன்னதே இல்லை. அல்லாஹ் உடைத்தவர் யாரையெல்லாம் சுட்டி காட்டி நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்களோ அவங்க மறுநாள் சூரிய விடியமாக இருக்க மாட்டாங்க. எதுக்காக பரப்பட்டாங்க? இந்த பூமியில அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை. எனவே அல்லாஹ்வை முழுமையாக வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வை வணங்குவதில் மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். நாம தொழுதா மட்டும் போராது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த பூமியில மேலோங்குவதற்காக பாடுபட வேண்டும். அதற்காக இந்த பூமியிலிருந்து அவர்கள் சொந்த மண்ணிலிருந்து சென்றார்கள். இந்த தியாகத்துக்கு முன்னால நம்மளுடைய தியாகம் ஏதாவது ஒத்து வருகிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். நாம என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம்? அல்லாஹ்வின் மார்க்கத்தை இந்த பூமியில நடைமுறைப்படுத்துவதற்காக எதை இழந்திருக்கின்றோம்? என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம்? இல்லை, பெருசா ஒன்றும் சொல்றதுக்கெல்லாம் இல்லை. யாராவது பண்ணியிருக்கலாம், அது அல்லாஹ்வே அறிஞ்சவனாவான். நம்ம வெளிப்படையான விஷயங்களை மாத்திரம் பேசுவோம். நாம என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம், என்ன அர்ப்பணிச்சிருக்கிறோம், அல்லாஹ்வின் செய்த உடன்படிக்கை நிறைவேற்றி இருக்கின்றோமா என்று சொன்னால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஏன் என்று சொன்னால், நாம இந்த பூமியில எந்த விதமான பிரச்சனை இல்லாத வரைக்கும் எல்லாமே சரியா பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், சாதாரணமான முறையில அல்லாஹ்வுடைய விஷயத்துல பாராமுகமா இருந்துரும். நீ நோன்பு வைக்கிற கூட விஷயத்துல நம்ம கடந்த ஜும்மால கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். நோன்பு வைக்கிற விஷயத்துல கூட நாம எப்படி இருக்கிறோம், கொஞ்சம் கடினமான ஒரு வேலை உள்ளவங்க அதை காரணம் காட்டி நோன்பு இல்லாம இருக்கிறாங்க. அப்ப நோம்பினுடைய மாதம், நோம்பினுடைய மகிமை, நோம்பினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல. நோன்பு வைத்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பது தெரியல. அவங்க என்ன நினைச்சாங்க, கஷ்டமான வேலை இருந்தா நோன்பு வச்சா கஷ்டப்படுவோம் நினைக்கிறாங்க. அது தப்பு போல. எந்த சூழ்நிலையிலையும் நோன்பு நோற்றவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான். அந்த அருளை அவங்க நோன்பு நோக்கும் போதே உணர முடியும். சாதாரணமா இருந்து ஒரு பணி செய்வதை விட நோன்பா இருந்து பணி செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வான், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அதை உணராதவர்கள் நோன்பை கூட நோக்காமல் இருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றினால்தான் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாகும். அப்ப இந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னா நம்ம நிறைய இடத்துல என்ன செய்யறோம், நோன்பு விஷயத்துல முதல்ல நோன்பு மாசம் இருக்கிற அதை முதல்ல சொல்லு, நோன்பு விஷயத்த தவறா இருக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் புகாரில 1952 இலக்கம். அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு நோன்பு நோட்டு கொண்டு கொண்ட காலத்துல நோன்பை விட்டு விடுகிறார். ஏதோ நல்ல சரியான காரணத்தினால், பயணத்தினாலோ அல்லது உடல் முடியாமலோ விட்டுவிட்டா அவருக்கு நோன்பு பாக்கி இருக்கிறது. ஆனால் அந்த நோன்பை நிறைவேற்றும் முன் அவர் இறந்து விடுகிறார்.
இவருடைய நிலை என்ன என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய பொறுப்பாளர்கள் அல்லது அவருடைய உடன்பட்ட சொந்தக்காரர்கள் அந்த நோன்பு அவருக்காக நிறைவேற்ற வேண்டும். இறந்து போனவருக்கு அவர் வேண்டுமென்றே விடாத நோன்பையை இறந்த பிறகும் நிறைவேற்றும் என்று சொன்னால், உயிரோடு இருக்கும் பொழுது நாம சில காரணங்களை காட்டிக்கொண்டு நோன்பை நோக்காமல் இருந்தால் நாம் எப்படி அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை உடன்படிக்கையை நிறைவேற்றியவர்களாவோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இறந்தா கூட அவரு விட்டுட்டு போன நோன்பை எடுத்து வைக்கிறோம் அவருடைய சொந்தக்காரங்க அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல வருது, ஒரு அம்மா வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ் தூதரே, என்னோட தாயார் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி நியத்து வச்சிருந்தாங்க, ஆனாலும் மரணித்து விட்டாங்க, என்ன செய்ய வேண்டும்? உங்க அம்மாவுக்கு கடன் இருந்தா நீ நிறைவேற்றுவியா? கடன் கொடுக்கத்தானே செய்ய. ஆமா, அவனுடைய தாய்க்கு அது கடனாக இருக்கிற அல்லாவிடம் நியத்து வச்சு வாக்கு கொடுத்துருக்காங்க, கடனாகி விட்டது. எனவே நீ அதை உனது தாயின் இடத்துல இருந்து நீ நிறைவேற்று. இதே போல தகப்பனாருக்கு ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, அவருக்கும் அதை தான் சொல்றாங்க, அவங்களுக்காக நீங்க நிறைவேற்றுங்க அந்த ஹஜ்ஜை. அப்போ வாக்குறுதி என்பது நியத்து வச்சாலே வாக்குறுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாமெல்லாம் வாக்குறுதி விஷயத்துல எப்படி இருக்கிறோம்? குறிப்பா அல்லாஹ்வோட வாக்குறுதி விஷயத்துல இந்த பூமியில எந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்ற உடையது நமக்கு தான் தெரியும். அல்லாஹ் தான் அறிஞ்சவனா இருக்கான். அல்லாஹ்வோட விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். மேலும் அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வல்லதீன யஸ்லூன மா அமரல்லாஹு பிஹி ஐயூஸல வயக்ஷௌன ரப்பஹும் வயகாஃபூன சூஉல் ஹிசாப். இது மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், மேலும் அவருடைய பண்புகளை சொல்றான், எதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறினானோ அதை சேர்த்து வைப்பார்கள், எதை கட்டளையிட்டானோ அதன்படி நடந்து கொள்வார்கள், இன்னும் அவர்கள் இறைவனுக்கு அஞ்சுவார்கள், மேலும் கடுமையான கேள்வி கணக்கை குறித்தும் அஞ்சுவார்கள். மூன்று விஷயத்தை அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ் எதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறினானோ கட்டளையிட்டானோ அதை சேர்த்து வைப்பார்கள், அல்லாஹை பற்றி அஞ்சுவார்கள், கேள்வி கணக்கு நாளாகிய அந்த நாளினுடைய கேள்வியினுடைய கணக்கினுடைய கடுமையை நினைத்தும் அஞ்சுவார்கள். இந்த பண்பு மட்டும் வந்துட்டா நம்மளை அடிச்சுக்கிற ஆளே இருக்காது, ரொம்ப அமைதியாயிருவோம், பேச்செல்லாம் குறைஞ்சிரும், மிக நிதானமான முறையில வாழ்க்கையை ஆரம்பிச்சு ராகத்தான முறையில வாழ தொடங்கிடுவோம். இப்ப நமக்கெல்லாம் இந்த பண்பு இருக்கா? அல்லாஹ்வை அஞ்சுவோம். மறுமை நாளினுடைய கேள்வி கணக்கை நினைத்து அஞ்சுதல்னா, ஒரு காரியம் செய்ய முடியும், இதை பற்றி என் ரப்பு விசாரித்தால் என்னால் செய்ய முடியுமா, பதில் சொல்ல முடியுமா என்று நினைத்து அது சரியில்லை என்று தோணினால் அதை விட்டு விடுவது. யாருமே சொல்லாம தானாக முன் வந்து மறுமை நாளை அஞ்சி, மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய கேள்வி கணக்கு அஞ்சி அதை விட்டு விடுவதுதான் மறுமையினுடைய கேள்வி கணக்கை அஞ்சுதல். அப்ப அல்லாஹை குறித்து அஞ்சுவார்கள். எப்படி அஞ்சுவார்கள்? அல்லாஹ் வந்து எதையுமே அப்படியே கண்டுக்கடா விட்டுற மாட்டான். அல்லாஹ் வந்து நம்ம மேல காருண்யம் மிக்கவன், நம்ம மேல கருணை மிக்கவன். ஆனால் தவறு செய்வர்கள் விஷயத்துல அது இல்லை, தன்னுடைய நல்லடியார் விஷயத்துலதான். இப்ப நாம எப்போ அல்லாஹ் வந்து மன்னிச்சிருவான், அல்லாஹ் கருணை காட்டிடுவான், தப்பு பண்ணிட்டு இருப்பான்? இல்ல, தப்பு பண்ணவங்களும் அல்லாஹ் வந்து தண்டித்தே தீர்வான், விசாரித்தே தீர்வான். அவன் நாடினால் மன்னிக்கலாம், நாடினால் அவர்களுக்கு தண்டிக்கவும் செய்யலாம். பத்திபு மையஷா வயகுமிருலி மையஷா, ரெண்டுமே அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. அப்ப நாம வந்து அல்லாஹ்வை நினைத்து அஞ்சுதல் என்று சொன்னால், அல்லாஹ் அவன் முன்னால் என்னை நிறுத்துவான், அவன் என்னை விசாரிப்பான், அவனுக்கு நான் எல்லா காரியங்களையும் ஒப்புவிக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அஞ்சுவது. அந்த பண்பு நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கணும். அல்லாஹ் சொல்ல இந்த மாதிரி பண்பு இருக்கவங்களும் ஏதாவது சொர்க்கத்துல நிற்கும் பொழுது எல்லா வாசல்லையும் வானவர் வந்து அழைப்பார்கள் என்று. இப்ப இந்த பண்புலாம் நம்மகிட்ட வந்துருச்சா? அப்ப அதையும் நாம என்ன செய்யணும், பார்க்கணும். எதை சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதற்கு மாத்திரம் சொல்றாங்க, உறவுகளை பற்றி சொல்றாங்க. உறவுகளை பிரிக்காமல் உறவுகள் எல்லாம் சேர்ந்து வாழ கட்டளையிடுகின்றான், உறவுகளை சேர்ந்து வாழ கட்டளையிடுகின்றான். உறவுக்கு சொன்னது போல மிகப்பெரிய விஷயங்கள் எதுக்குமே சொல்லல. உறவுகளை இன்னைக்கு நாம சாதாரணமாக துண்டித்து விடுகிறோம். இன்னைக்கு நமக்கு எல்லாம் அதிகமான பகையாரு யாரு? பகையாளி யூதர்களா? இல்ல, அவன் ப்ராடக்ட் வாங்கி அவன் பொருளை வாங்கி அவன் காசு அனுப்பிக்கிட்டு இருப்பான் தெளிவான முறையில. அவன் எதெல்லாம் நமக்கு சேல்ஸ் பண்றான்னு அதெல்லாம் வாங்கி அவங்க கூட நண்பனா தான் இருக்கும். அவன் எதையெல்லாம் அறிவுப்படுத்துறான்னு அதெல்லாம் முதல்ல புக் பண்ணி வாங்கிருதான். நமக்கு எதிரி யாருன்னா நம்மளோட சொந்த பந்தம் தான். நம்ம ரொத்த உறவு தான் நம்மகிட்ட அதிகமான பகைகளா எல்லாருமே இருக்கிறோம். நாம மட்டும் இல்ல, நம்ம இடத்துல ஒரு அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா அதுல கொஞ்சம் வித்தியாசமா
மார்க்கம் தெரிந்து நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் உறவுகளை பேணிக் கொள்வதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கண்ணா. அப்ப ஒரு சஹாபி கேட்கிறாரு, நாங்க உறவு பேணும்னு நினைக்கிறோம், ஆனா எங்களோட சொந்த பந்தங்கள் செய்யறாங்க, எங்கள்கிட்ட பேசுறது இல்லை, எங்கள்கிட்ட சரியா உறவு பேணுறது இல்லை, நாங்க என்ன செய்வது என்று கேட்கிறார். நமக்கு வந்து சந்தேகம் அப்பவே வந்துருச்சு. இப்ப அல்லாஹ் சொல்றாங்க, பதிலுக்கு பதிலு உறவை பேணுவது உறவை பேணுவது ஆகாது. அவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க அதை பற்றி அல்லாஹ்விடம் அவர்கள் பெயர் சொல்வார்கள். நீங்க அவரோட நல்ல மாதிரி நடந்துக்கிறது, அதுதான் நீங்கள் உறவை பேணுவதாகும். ரெண்டு பேரும் பரஸ்பரம் வந்து சந்தோஷமா இருக்கிறது பேண்டதுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சு சில லாபங்கள் இருக்கும், சில சலுகைகள் இருக்கும், சில சந்தோஷங்கள் கிடைக்கும். அதனால என்ன செய்வாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உள்ள உறவுகள்லாம் இருக்கும். ஆனால் பகை ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் நான் மார்க்கம் தெரியும், நான் பகையை சொல்ல மாட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், சிலவர் கல்யாணத்துக்கு நம்ம மேல சண்டை போட்டதுனால கூப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுமா? கூப்பிட மாட்டோம். ஆண் வேலையில் நினைச்சாலும் பொம்பளை சொல்லுவாங்க, கொஞ்சமா இருக்க மண்டையில எப்படி கொஞ்சமா மதிச்சாலா, நம்மளை கூப்பிட்டாலா, அதெல்லாம் கூப்பிடக்கூடாது பெண்கள் வச்சுவாங்க, அறிவுறுத்துவாங்க. அதிகமா பெண்கள் உறவுகளை இருப்பதுல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருப்பாங்க. ஆண்கள் வந்து செகண்ட் தேர்ட் ரேங்க் தான் எப்பவுமே. அதனால இந்த விஷயத்துல பெண்களை தூக்கி முதுகுக்கு பின்னால வீசிடும். அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்க வேண்டியதுதான் கேட்கணும். அவங்கள்ட்ட ஆலோசனை என்ன கேட்கலாம், வீட்டுல நமக்கு தேவையான விஷயங்கள் ஆலோசனை கேட்கணும். நல்ல விளைவிக்கிறீங்க பெண்கள் விஷயத்துல ஆலோசனை கேட்கணும். எதெல்லாம் கேட்கணும்னு சொன்னா, வீட்டுல எனக்கு என்ன குழம்பு வைக்கலாம், வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாம், வீட்டுல என்ன கிச்சன் வைக்கலாம், எங்க வந்து கண்ணாடியை நல்லா செட் பண்ணலாம், பிறநாளைக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கலாம், எந்த கடை, இதெல்லாம் கேட்கலாம். ஆனால் உறவுகளை பற்றி கேட்கக்கூடாது, உறவுகளுக்கு உதவுவது பத்தி கேட்கக்கூடாது, தர்மம் செய்வதை பத்தி கேட்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால், நான் சொல்றது நம்ம வீட்டு இந்த தற்காலத்தில் வாழக்கூடிய பெண்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்களை எல்லா பெண்களுக்கும் இது பிறந்தாது. இப்போ உள்ளவங்க இந்த லட்சணத்துல தான் இருக்கும். இப்போ உள்ள பெண்கள் இவ்வளவு மோசமா தான் இருக்கிறாங்க. என்னதான் அவங்க இழுத்து கொண்டாந்து உயரமா வச்சு அழகு பார்த்தாலும் இறங்கி போய் வந்து நம்ம எதுல இருந்து தூக்கணுமோ அந்த பள்ளத்துல விழுந்துருவாங்க. ஆகையால் நற்காரியங்களில் செய்து விட்டு சொல்லுங்க. வீடு உலக விஷயங்களில் காரியங்கள் மற்றதுல எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு நீங்க செய்யுங்க. ஏன்னா அவங்கள மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும் அடிப்படையில. ஆகையால உறவுகளை பேணுகின்ற விஷயத்தில் ஆண்களாகிய நாம் உறுதியுடன் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும், இதுல மாற்று கருத்து சொல்வதற்கு பெண்கள் பயப்படணும். அந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும். பொதுவாக ஒரு ஸ்டடியா இருப்பாங்க சில ஆண்கள், அவங்கள்ட்ட போய் கண்ட லூஸ் டாக் பெண்கள் பண்ண மாட்டாங்க. யாருக்கு லூஸ் டாக் பண்ணுவாங்கன்னா அவனும் வந்து பொம்பளை மாதிரியே இருப்பான். எடுத்தாலும் வெளியில நடந்த பூர் பொம்பளைட்டு ராத்திரி ஒப்படைச்சுதான் படுப்பான். நாங்க போனேன், என்ன சொன்னா தெரியுமா, என்ன சொன்ன தெரியுமான்னு கதையா சொல்லிட்டு தான் படுப்பான். இந்த மாதிரி ஆட்கள் யாருன்னா ஒரு நிர்வாக திறன் இல்லாத ஆண்கள். இவங்கள்ட்ட எந்த ஒரு நிர்வாக திறனும் கிடையாது. அப்போ பெண்களை எப்படி வச்சிருக்கணும்னா, பெண்களை கண்ணியமா வச்சிருக்கணும், அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது சொல்லணும், கேட்க வேண்டியது கேட்கணும், எல்லா விஷயங்களையும் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக உறவுகள் விஷயத்துல நாம உறவை பேணி காட்டணும். அப்ப நம்ம புருஷன் வந்து உறவை பேணலைன்னா அவருக்கு பிடிக்காது என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். செய்தியை சொல்ல வேண்டும். அவன் அல்லாஹ் வந்து உறவை பேணணுங்கிற முக்கியமா சொல்லுதான். அவன் அல்லாஹ் இன்னும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ பாருங்க. அல்லாஹ் இந்த பூமியில் வரக்கூடிய எல்லாவற்றையும் படைத்து நீங்கள் பூமிக்கு செல்லுங்கள், உங்களுடைய பணிகளை தொடர்கள் சொன்னா எல்லாமே இறங்கிடுச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய அரசினுடைய கால்களை பிடித்து கொண்டு உறவு என்ற இந்த பண்பு நின்று கொண்டே இருந்தது. அல்லாஹ் நீ ஏன் பூமிக்கு போகலையா? நான் பூமிக்கு போவதை விட்டு மனிதனிடம் போவதை விட்டு நான் அஞ்சுக்கிறேன். ஏன்? அவன் என்னை சரியா மதிக்க மாட்டான், என்ன துண்டித்து விடுவான் என்று சொல்லணும். அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கும். உன்னோடு யார் ஒட்டி உறவாடுகிறார்களோ அவரோடு நான் உறவு வைத்துக் கொள்வேன். உன்னை யார் துண்டித்து விடுகிறார்களோ அவரோட உறவை நான் துண்டித்து விடுவேன். நீ போ, உன்கிட்ட எப்படி இருக்காங்க அப்படித்தான். உறவுக்கு என்று அல்ல தனி அந்தஸ்தை கொடுத்து இந்த பூமியில இறக்குறான். அதுதான் நம்மகிட்ட வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. இது தெரியல, நமக்கு தெரியல. அப்ப அல்லாஹ் இதைத்தான் சொல்ற, எதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னானோ அதை சேர்த்து வைப்பார்கள். ஏன்? நான் உறவு பெறனா அது விஷயமாவும் அல்லாஹ் என்ன மறுமையில கேள்வி வைப்பான். நம்ம சிலவற்றை பேச மாட்டோம், அவங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு பெரிய உறவு இருக்காது. ஆனால் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், சங்கடப்படுறாங்களா இல்லையா, நல்லா இருக்காங்களா இப்போ தெரிந்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமையானால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உதவிகளை செய்து விட வேண்டும். அவங்க நேரடியா வாங்கலான்னா அவங்க யார்கிட்ட அவங்க அவர்கள் மூலமா அது உதவி செய்திடணும். அவர்களுடைய நிலையை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒவ்வொருத்தர் மீதும் கடமையா இருக்கு. நீங்க நாமெல்லாம் எப்படி இருப்போம், நம்ம வீட்டுல நல்ல செழிப்பா இருப்போம், சொந்த பந்தங்கள் எவ்வளவு பேரும் கஷ்டப்படுவாங்க, கண்டுக்கிடவே மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் பறக்கத்தாக்கி வச்சிருக்கான், பறக்கத்தாக்கி வச்சு சொல்லிட்டு போய்கிட்ட இருப்போம். பறக்கத்தாக்கி வச்சேன், அதுக்கு என்ன நன்றி செலுத்துறோம்? யாருக்குமே கொடுக்காம நாமளே அனுபவிக்க நன்றி ஆகுமா? இல்ல.
ஆகையால இந்த உறவு விஷயத்துல நாம ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதியாக இல்லை என்று சொன்னால் நாம் மறுமையில நற்பாக்கியத்தை இழந்துருவோம். அடுத்து எல்லாம் சொல்லுதான், அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். வல்லதீன சபரு, அவர்கள் பொறுமை காத்தவர்களா இருந்தார்கள். என்ன பொறுமை காத்திருந்தாங்க? எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு அவர்களுக்கு சங்கடம் ஏற்படுமோ, அல்லது தடைகள் ஏற்படுமோ, அல்லது அதன் மூலம் அவர்கள் துன்பம் ஏற்படுமோ, அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை கடைபிடிப்பதிலே எந்தவித தயக்கமும் இல்லாமல் கடைபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு பெரிய லெவல்ல நம்ம எந்த துன்பத்தையும் அனுபவிச்சதில்லை. நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால போனீங்கன்னா சுண்ணாவை பேணி தொழ முடியாத பள்ளிகள்ல இப்பதான் அந்த நிலம் மாறி இருக்கு. சுண்ணாவை பேணி தொழுதுகிட்டு கூட தூக்கி கூட பள்ளியாசல் வெளியில வீசின காலங்கள்லாம் உண்டு. தொழுதுகிட்டு கூட தூக்கி வெளியில வீசினவங்க உண்டு. தொழுது முடிச்ச உடனே இப்படி தொழக்கூடாது பிரச்சனை பண்ணி அவங்க பதில் வாதம் பண்ணும்போது அவங்கள பள்ளியில் உள்ள தூண்களில் கட்டி வைத்து அடித்தது உண்டு. இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னால உள்ள 25 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. அப்படிலாம் உண்டு. அந்த அடி விழுந்ததுனாலதான் தௌஹீதை சொல்லக்கூடிய பள்ளிகள் உருவாச்சு. இனிமே இவனும் கூட சேர்ந்து தொழ முடியாது, இந்த பள்ளியில தொழ முடியாது. அப்பவும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு கூக்குரல் விடுவாங்க, எங்க பள்ளி விட்டு போறீங்களா, கல்யாணத்துக்கு இங்கதானே வரணும், நாங்க தானே தப்தர் வச்சிருக்கிறோம், நீங்க மையத்தானே இங்கதானே வரணும், நாங்க தானே சந்தாக்கு வச்சிருக்கோம், வந்து பாரு என்று சொல்லக்கூடிய சவால் வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் பார்த்தோம். இன்னும் நிறைய ஒரு முக்கியமான கடலூர்ல மிக முக்கியமான ஒரு பெரிய தாயினுடைய மனைவியை அடக்குவதற்கு மறுத்து விட்டார். பள்ளியை போட்டு போயிட்டாங்க. செயின் போட்டு மையவாடிய சாவியை கொண்டு போயிட்டாங்க. மையத்தை கொண்டு வச்சிருக்கு. குழி தோண்டதுக்கு கூட முடியாத சூழ்நிலை. அப்புறம் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பூட்டை உடைச்சு பார்த்தா முடியல, அதை விட ஈஸியா இருந்துச்சு கேட்டை உடைக்குது. கேட்டை கலட்டி உள்ள போய் செஞ்சாங்க. ஒருவருக்கு குழி தோண்டுதாங்க, ஒருவருக்கு மையம் இருக்கு, இன்னொருவருக்கு அடிப்படை சண்டைகள் நடக்கு. எதுக்கு? இந்த மையத்துக்கு அந்த கணவன் தொலை வைக்க கூடாது. இவங்க எங்களை பகைத்து கொண்டு சென்றார்கள். மதகப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் இவர்களுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், இந்த ஜனாசாவை அடக்குவது கூட மாட்டோம். அந்த சூழ்நிலையில தான் பள்ளி நம்ம கவர்மெண்ட் வரைக்கும் பிரச்சனை போய் போலீஸ்ல இருந்து நமக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் யாராவது இறந்து விட்டா அவங்களை அடக்கம் பண்ணிடணும், அவங்களோட வழக்குகளை அப்புறம் வச்சுக்கிடுங்க, உங்களுக்குள்ள தீர்க்க முடியலன்னா எங்கிட்ட வாங்க. ஆனால் இறந்து போன ஒருவர் உடலை அடக்கம் வருவது இந்திய அரசியல் சட்டப்படி மேல என்னது குற்றம் என்ற ஒரு செய்தியை சுற்றறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு. இப்படிலாம் நடந்த காலங்கள் உண்டு. இதெல்லாம் இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி தெரியுமில்ல, ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த பள்ளிகளுக்கெல்லாம் வருவாங்க, அப்படியே தௌஹீத் பள்ளிக்கிறாங்க. ஒரு நேரத்தில் தௌஹீத் பள்ளிகளுக்குள்ள போகும்போது யாரெல்லாம் இந்த பள்ளிக்குள் நோய்தான் வெளியில நோட்டம் பண்ணுறதுக்கு ஆள் நிற்கும். எந்த அளவுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, உங்க குடும்பத்துல இருந்து யாரும் தொலை போறாங்களா பாருங்க, அப்படி போனா அவங்க கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கணுமா. என்னெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு என்னுடைய தாய்மாமா நியமிக்கப்பட்டிருந்தாரு. ஏன்னா அவர் அந்த பள்ளியில செக்ரட்டரியா இருக்காரு. உங்க குடும்பத்துல இப்படி போய் தொலை போனா எப்படி சரியா வரும் என்று சொல்லி என் தாய்மாமா என்னை கூப்பிட்டு செஞ்சாப்புல சொன்னாப்புல, நீங்க அங்க தொலை போவதியா, அங்க போயாச்சுன்னா ஜமாத்துக்கு பதில் சொல்லுவோம். நான் தெளிவா சொல்லிட்டேன், அல்லாவுக்கு பதில் சொல்றது தான் பயப்படணும் மொழியே, ஜமாத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன செய்வாங்க, தப்தர் முடியாதா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பிரச்சனை, என் புள்ள கல்யாணத்தில் நான் பார்த்துப்பேன், மையமா பிரச்சனை இல்லை, நான் இறந்த பிறகு என்ன செஞ்சேன் எனக்கு பிரச்சனை இல்லை, நானே இறந்துருவேன், என் பாடி என்னன்னு எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, அது அல்லாஹ் போதுமானு சொல்லி அவங்கள்ட்ட கடுமையான முறையில் விவாதம் பண்ணி அப்புறம் பகிரங்கமா தொழுவதற்கு அந்த பள்ளிகளுக்கு போக ஆரம்பிச்ச காலங்கள் உண்டு. அவ்வளவு கஷ்டம் நமக்கே நடந்திருக்கு. தௌஹீத சொல்ல முடியாது. நான் வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படின்னா, எனக்கு கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல மீசை இருக்கா தாடி இருக்கா, அப்படிதான் என்னோட ஸ்டைல் இருக்கும். நான் வெக்கேஷன் வரும்போது மீசை இருக்கு தாடி இருக்கு. என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பர் தாடியை பிடிச்சிட்டு அப்படியே அழுதாரு, இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு. இந்த வயசுலயே தாடியை வச்சு இப்படி ஆயிட்டீங்களேன்னு அழுதாரு. அவர் என்ன வேதனை போடவா சிரிக்கவா, இதெல்லாம் அந்த காட்சிகள் எல்லாம் கண்ணுக்குள்ள போய் வேற ஒண்ணும் இல்லை. அவரை பார்த்து நாம தான் வருத்தப்படுறோம், ஏன்னா மார்க்கம் தெரியல. இன்றளவும் அவர் அப்படித்தான் இருக்கிறார். இன்றளவும் எந்த வித மாற்றம் இல்லாம அப்படித்தான் இருக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்னா, மார்க்கத்தை உறுதியாக கடைபிடிக்கும் பொழுதுதான் நமக்கு சில சோதனைகள் ஏற்படும். நம்ம எப்படின்னா சோதனை வராத அளவுக்கு மேலாக அப்படியே ராகத்தா கடைபிடிச்சிட்டு போயிட்டு வச்சிருங்களேன், நன்மைகள் நிறைய இழந்துருவோம். ஆகையால் நன்மையை எழுதி தீமையை தடுக்கக்கூடிய அந்த நேரத்துல, மார்க்கத்தை நிலைநாட்ட முற்படுகின்ற அந்த நேரத்துல, நம் உறுதியை காட்டக்கூடிய அந்த நேரத்துல ஏற்படுகின்ற இழப்பு, ஏற்படுகின்ற துன்பங்களை யார் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்கின்றார்களோ
அவர்களுக்கு அந்த ஜன்னாத்தின் அதுன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொர்க்கம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். மேலும் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த ரிஸ்கில் அவங்க செலவழிப்பாங்க. செலவழிக்கும் பொழுது அவங்க ரகசியமாகவும் செலவழிப்பாங்க, வெளிப்படையா செலவழிப்பாங்க. செலவழிக்கும் போது மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு தந்தா அதுல நான் கொடுக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறது இல்லை. எதனால கொடுத்தோம்? மக்கள்ல ரெண்டு வகை இருப்பாங்க. ஒண்ணு கொடுக்குற இடத்துல இருப்பாங்க, ஒண்ணு வாங்குற இடத்துல இருப்பாங்க. அப்ப கொடுக்குற இடத்துல இருக்கிற வச்சு அல்ல நம்ம வாங்குற இடத்துக்கு மாத்திட்டாமல் என்னத்துக்காகும்? இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். நாம ஒரு சில உதவிகள் பெற்றுக்கொண்டேதான் இருப்போம். அதனால நம்ம யாருக்குமே உதவிகள் வாங்கக்கூடியவங்க யாருக்கு உதவக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நல்லா விளைக்கிடுங்க. நமக்கு பெரிய லெவல்ல ஒரு உதவி வந்ததுன்னா அதுல ஒரு பாகத்தை எடுத்து நம்மளோட கிலோவுக்கு சிறிய உதவி செஞ்சிடும். ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நினைச்சுக்கிட்டு நாமளே எல்லாத்தையும் உதவி நமக்கு வரத்தானே செய்யுது, நாம கொடுக்கணுமா? இல்லை. நமக்கு வந்த பிறகு நமக்கு வருகின்றது உதவி வந்த பிறகு எனக்கு வாங்கப்பட்ட பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்துல நான் கொடுப்பது என் மீது கடமை. இது விளங்கும். மார்க்கத்தை ரொம்ப நுணுக்கமா பார்த்தா தான் விளங்கும். ஆகையால நமக்கு நிறைய வரவுகள் வருது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து நமக்கு தெரியும் யார் யார் கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கு அமைதியாக கொண்டு சேர்த்து விட வேண்டும். அப்ப வாங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் கொடுப்பது ஒரு பக்கம் இருக்க வேண்டும். அவர்களுடைய சூழ்நிலை அல்லாஹ் செஞ்சிருவான். மறுமையில இந்த உலகத்திலையும் உயர்த்தி விடுவான், மறுமையிலும் உயர்த்தி விடுவான். அது போல அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கில இருந்து நாம் கொடுக்கும் போது அல்லாஹ் எனக்கு அருளியது என்று அந்த எண்ணத்துடன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் நன்மையை கொண்டே தீமையை அவர்கள் தடுத்து கொண்டே இருக்கணும். காலம் எல்லாம் நன்மையை கொண்டே தீமையை தடுக்கணும். எப்படி நன்மையை கொண்டு தீமை தடுக்கிறேன்னு சொன்னா, தீமையை நேரடியா போய் நம்ம தடுக்கிறதுங்க தீமை இல்லை, அந்த நல்ல காரியம் இல்லை. நாம எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ அதுக்கு நேர் எதிரான எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து காட்ட வேண்டும். நம்ம இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றோம். அப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்? எப்படி செய்யணும்னு வருதா இல்லையா? அதுபடி நாம செய்யணும். செய்து கொண்டுதான் அவர்களுக்கு சொல்லணும். அவர்களுக்கு சொல்லுவது, கண்டிப்பது, முகம் சொல்லிப்பது மட்டும் நம்ம மேல பொறுப்பு இல்லை. அப்ப நன்மையை நாம நன்மையில் தரித்து இருந்து, நன்மையில் நாம் எப்பொழுதும் தரிப்பட்டு இருந்து, அந்த நன்மையில் இருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிரான தீமைகளை காணும் பொழுது அந்த மக்களுக்கு அந்த நன்மையை காட்டி இதுதான் சரி என்று அந்த நன்மையை காட்டி அந்த தீமையை தடுக்க வேண்டும். இதுதான் நன்மையை கொண்டு தீமையை தடுக்கக்கூடிய வழிமுறை என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாம இறுதியாக அல்லாஹ் சொன்னான், இந்த பண்புகளை எல்லாம் உடையவர்களுக்கு தான் அல்லாஹ் மறுமையின் வீடை சொந்தமாக்கி வைக்கின்றான். மறுமையின் வீடு யாருக்கு சொந்தம் என்பது இங்குதான் அல்லாஹ் முடிவு செய்கின்றான். இந்த பண்புகளை எல்லாம் யார் பெற்று இருக்கிறார்களோ, இந்த பண்புகள் உடையவர்கள் எல்லாம் யாராக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையின் வீட்டை சொந்தமாக்கிட்டான். அப்ப அல்லாஹ் நமக்கு மறுமையை வீட்டை சொந்தமாக்கிட்டோம்னா, சூரத்தை சொந்தமாக்கி விட்டான்னு சொன்னால் அதை இழப்பதற்கான எந்த முகாந்திரம் வராது, வாய்ப்புகள் வராது, தடுப்பவர் இல்லை. அது நமக்கே உரித்தான நல்ல முடிவோ அதைத்தான் மாணவர்கள் அந்த வாசலில் நின்று கொண்டு சொல்கிறாங்க, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி நிலவட்டும். உங்களுடைய இறுதி மூடு, இந்த உங்களுடைய இறுதி முடிவு, உங்களுக்கு கிடைத்த இந்த வீடு எல்லாமே நல்லவையாக அமைந்து விட்டது. நீங்க வாங்க, இந்த வாசல் வழியை வாங்க, இந்த வாசல் வழியை வாங்க என்று எல்லா வாயில்களிலும் நின்று அந்த வானவர்கள் அவர்கள் அழைப்பார்கள் என்பதை நாம் செய்தியாக காண்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நல்ல மாதத்திலே, சிறந்த நாளிலே நாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதன்படி முயற்சி செய்ய வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீஹத் செய்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனங்களினுடைய தொடர்ச்சியாக கூறுகின்றார், யார் அல்லாஹ்வின் செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டார்களோ, அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதியை முறித்து விட்டார்களோ, யார் நன்மையை கடைபிடித்து ஒழுகவில்லையோ அவருடைய முடிவும் கெட்டது, அவர்களுக்கு கிடைத்த வீடும் கெட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அவங்க நரகத்திற்குத்தான் செல்வார்கள், நரகம் தங்கும் இடத்திலே மிகவும் கேடானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லிக் கொண்டே போகின்றான். நல்லா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சுருக்கமா விளைவிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, வசீலா என்ற ஒரு செய்தி உண்டு, ஒரு பொருள் உண்டு. வசீலா என்பது அல்லாஹ்விடத்துல நாம ஒரு விஷயத்தை முன்வைத்து இதை உனக்காக செய்தேன், வேற யாருடைய திருப்திக்காக செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய காரியத்திற்கெல்லாம் எத்தனை இருக்கோ அத்தனைக்கு பேர் எனது வசீலா.
அப்ப அல்லாஹ் இந்த விஷயங்களிலே சொல்கின்றான், இந்த மறுமையின் வீடு சிறந்ததாக யாருக்கு அமைந்து விட்டதோ அவர்கள் பூமியிலே வாழும் பொழுது அல்லாவின் திருப்பொருத்தத்திற்காகவே வாழுவார்கள், அல்லாவின் திருப்பொருத்தத்திற்காகவே அவர்கள் செலவு செய்வார்கள், அல்லாவின் திருப்பொருத்தத்திற்காகவே அவர்கள் எல்லா அமல்களும் செய்வார்கள். வேற எதுவுமே நோக்கம் இருக்காது. அப்ப நாம செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக, திருப்பொருத்தத்திற்காக இருக்க வேண்டும். அதனாலதான் அது மாதிரி வாழ்ந்த மக்கள் மரணிக்கும் பொழுது அவரிடத்துல ரூக வெளியேற்றக்கூடிய அந்த மலக்குள் மௌத்தோடு வரக்கூடிய மாணவர்கள் வரும் பொழுது அவங்கெல்லாம் இந்த செய்தி சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற அழகிய ஆன்மாவே உனது உடம்பை விட்டு வெளியேறிவிடு. அவங்க ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க, உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைத்து விட்டதுன்னு சொல்லு. அதுல கெட்டவர்களை சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளான ஆத்மாவே உன் உடம்பை விட்டு வெளியேறு என்று சொல்லித்தான் அழைப்பார்கள். ஆகையால மரண தருவாயில சஹராத்து காலில் நம்ம எங்க போக போறோம் என்பது தெளிவாக்கப்பட்டுதான் நமது ரூகு உடம்பை விட்டு வெளியேற்றப்படும். ஆகையால் அந்த தருணம், அந்த வெற்றி, அந்த முடிவு மிக மிக முக்கியமானது. இந்த பூமியில நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம், ஃபிரௌனை விட பெரிய ஆள் இல்லாம நம்ரூதை விட பெரிய ஆளு. நம்ரூது 400 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கிறான். கிட்டத்தட்ட 5-6 தலைமுறைக்கு வரிசைதான் ஒரே மன்னன். ஃபிரௌன் அது போலதான் 300 வருடங்களுக்கு மேல ஆட்சியில இருந்தவன், பல தலைமுறைகளை கண்டவன். அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ஆயுளை நீட்டித்து அதிகாரங்களை கொடுத்து செல்வங்களை கொடுத்து படை பலங்களை கொடுத்து அவர்கள் ஆடுகின்ற ஆட்டத்திலேயே அவர் போகின்ற போக்கிலேயே விட்டு இறுதியில் ஒரு பிடி பிடித்தான். செல்வம் தானா படைக்கப்பட்ட ஹாரூன் மூசா நபியினுடைய சகோதரர் தம்பி. இவன் காரூன், ஹாஃப், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். இந்த காரூனுக்கு அல்லாஹ் செல்வத்தை அளவுக்கு அதிகமா கொடுத்தான். எந்த அளவுக்கு பெருமடிச்சா தெரியுமா, அவன் ஒவ்வொரு நாளும் வெளியில வரும்பொழுது அவன் போட்டிருக்க ஆடை இந்த உலகத்திலே மிக உயர்ந்த ஆடையா இருக்கும். அவன் வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுடைய பொக்கிஷங்களை எல்லாம் ஒட்டகத்துல ஏற்றி ஊர்வலமா வருவான், மக்களுக்கு காட்டிக்கொண்டே போவான். பத்தியா என்ன பாத்தியா என்று பெருமையோடு தான் வருவான். எனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை பார்த்தியா என்றுதான் வருவான். அப்படி வரும்பொழுது காரணம் சொன்னார் வார்த்தை, இதெல்லாம் எனது புத்தியினால் எனக்கு கிடைத்தது, என்னுடைய ஆற்றலினால் எனக்கு கிடைத்தது, என்னுடைய திறமையினால் கிடைத்ததுனா. இன்னைக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஒட்டகத்துல கூட்டிட்டு போகலனாலும் நம்மளுடைய சில விஷயங்கள் கிடைச்சவொன்னே இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிம்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டிருப்போம், சொன்ன தப்பு இல்லை, அதை மட்டும் சொன்னா தப்பு. கஷ்டப்பட்டேன் அல்ல அதுக்கு கூலி வழங்கிட்டான்னு சேர்த்து சொல்லுவேன். சின்ன வித்தியாசம் இருக்கு. கஷ்டப்பட்டிருப்போம், முன்னேறி இருப்போம், நியாயம் தான். காபீர் அப்படி சொல்லிட்டு போட்டோம். நாம என்ன சொல்லணும், நான் கஷ்டப்பட்டேன், என் ரப்பு எனக்கு அரிசிட்டான், நான் எதிர்பார்த்த விட சிறப்பாத்ததுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அல்லாஹ் எத்தான் எதிர்பார்ப்போம். இந்த ஒற்றை வார்த்தை, அந்த அடி வயிற்றிலிருந்து உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்புக்குரியது. ஆகையால் காரூன் என்ன பண்ணான்னு பெருமை அடித்தவனாக தன்னை உயர்த்தி கொண்டவனாக வந்தான். அவன் மக்கள் எல்லாம் வழியில் நின்று தினசரி பார்ப்பாங்க. இறுதியாக ஒரு நாள்ல மக்கள் எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வாழ்ந்தால் காரூனை போல் வாழ வேண்டும், நாமெல்லாம் வாழ்வது ஒரு வாழ்க்கையிலே என்று நொந்து கொண்டார்கள். தங்களை தாங்களே அவர்கள் என்ன செஞ்சாங்க, கடுமையாக கஷ்டத்துக்குள்ளாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான். மறுநாள் அது போல கிளம்பி வர்றான், தினசரி வருவான். அவன் வந்து மக்கள்கிட்ட ரவுண்ட் அடிச்சுட்டு போவான். மறுநாள் வரும்பொழுது பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், அவனை நீ விழுங்கி விடு என்று. மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே பூமிக்குள் அவன் அழுத்தப்பட்டான். அவனும் அவனுடைய ஒட்டகங்களும் பொக்கிஷங்களும் பொக்கிஷ பெட்டகங்களும் அதனுடைய சாவிகளும் ஒரு துரும்பு கூட மிஞ்சாம அத்தனை பூமிக்குள் போனவன மக்கள் சொன்னாங்க, நல்ல வேளை நாம் காரூனை போல் செல்வம் கொடுக்கவில்லை, நாம இருக்கிறதே சிறப்பான வாழ்க்கை, இப்படியே வாழ்ந்துட்டு வர முடியும் வந்தார். இதையும் அல்லாஹ் பதிவு செய்ய. நம்ம நல்ல விலை கிடைக்கும், எது கிடைத்தாலும் அதை நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதும் பாதகமாக ஆக்கிக் கொள்வதும் நாம எடுக்கக்கூடிய முடிவுகளில இருக்கிறது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. பக்கத்துல கேரளால பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆச்சரியம், எப்படி உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுதுன்னு சொல்லி கோடிகள் எல்லாம் சாதாரணமான 10 ரூபா வாசல் கொடுப்பாங்க மாதிரி கோடி எல்லாம் தூக்கி சாதாரண கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எல்லாம் தருவாங்க. அவன் கொடுக்க ஒரு டிவியில விட அவங்க கேட்கிறாங்க, கேரளா டிவியில, நீங்க வந்து எல்லாத்தையும் விட அதிகமாக கொடுக்குறீங்களா அப்படின்னு. அவர் அழகா சொல்றாரு, இது எனக்குள்ளது இல்லை, அவங்களுக்குள்ளது என்கிட்ட இறைவன் தந்திருந்தான், அதை நான் கொடுத்தேன், எனக்குள்ளதை நான் கொடுக்கல, எனக்குள்ளதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்ற அழகா பாருங்க, எனக்குள்ளது இல்லைன்ட்டாரு. அவ இதுதான் தாவா. அவ காபீர் கேட்கக்கூடிய ஒரு மாட்டு மோச கேள்வி கேட்கா, நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு அவர் சொல்றாரு, எனக்குள்ளது இல்லையா, அவருக்குள்ளங்க.
அப்ப இதுதான் இஸ்லாம் அவரை அழகான பக்குவப்படுத்திருக்கிறது. அவர் விளங்கி கொண்டார் பாருங்க ரொம்ப சிறந்த முறையில. இதுதான் இஸ்லாம். இதைத்தான் நம்மகிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கொடுக்கும் பொழுது என் ரப்பு எனக்கு இவரிடம் கொண்டு சேர்ப்பதற்கு என்னை பயன்படுத்தி கொண்டார். இன்னும் மார்க்கறிஞர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியுமா, நம்ம பணமெல்லாம் நம்மகிட்ட வருது, யாருக்கு கொடுக்க மாட்டோம், நமக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கும் கடமை இருக்க அவங்கெல்லாம் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்வானா, நம்மை துன்பத்தில் ஆக்கிவிட்டு அவர்களுக்கு சேர வேண்டியது வேற ஒரு ஆட்களுக்கு கொடுத்து அங்கிருந்து கொடுக்க வச்சிடும். அப்ப அவருக்கு நன்மை அடைச்சிடும், நமக்கு தீமை அடைச்சிடும். அதனால கொடுக்கக்கூடிய விஷயத்துல நீங்க தாமதிக்காதீங்க. கொடுக்கக்கூடிய விஷயத்துல நீங்க தாமதிக்காதீங்க. எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்கன்னா, பித்ரா அரிசியை சொல்லும் பொழுது, பித்ரா நம்ம சதக்கா கொடுக்குறோம் இல்லையா, அரிசியா கொடுக்குறோம், அது கோதுமையும் பேரிச்சம்பழமும் பால் கட்டி எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இறுதியா சொன்னாங்க, அவர்கள் பிறநாளைக்கு யார் பட்டின கிடந்துடக்கூடாது, ஆகையால அவர்கள் எதிர்பார்க்கும் முன்னாலே அவர்களை தேடி சென்று நீங்க செஞ்சிருங்க, கொடுத்துருங்க, நான் தேடி போய் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஒரு மாசம் முன்னால கொடுத்து அவங்க பொங்கி தின்றுவாங்க. பிறநாளுக்கு உள்ளதை அது ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னால அவங்கள்ட்ட போய் சேஃப்டியா போய் சேர்ற மாதிரி கையில கொடுத்துடணும். இன்னைக்கு அதை கூட எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா, பெரிய லெவல்ல விளம்பரப்படுத்தக்கூடிய அளவுக்கு பித்ரா சதக்கா ஆயிடுச்சு. பித்ரா சதக்கா பெரிய லெவல்ல விளம்பரப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஆகையால நாம் எதை செய்தாலும் விளம்பரமின்றி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் செய்த ஒன்றை நான் மக்களிடம் மறைப்பேன், அல்லாஹ்விட வெளிப்படுத்துவேன். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்விட மக்கள்கிட்ட வெளிப்படுத்துவதா முக்கியம் என்ற சூழ்நிலையில் அதையெல்லாம் செய்யக்கூடாது. ஆகையால் எதை செய்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த நிலையை உயர்த்தப்பட்டுவிடும். அவர்களுக்குத்தான் மறுமையிலே இந்த சிறந்த வீடு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நாமும் இயன்ற அளவுகள் இபாதத் செய்வோம், நல்ல அமல்கள் செய்வோம், முடிந்த அளவு தர்மம் செய்வோம். எதை செய்தாலும் இதற்கான கூலி பிரதிபலன் என்னுடைய ரப்பிடம் இருக்கிறது. அவனுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். அவனுடைய திருப்திக்காகத்தான் இதை செய்கிறேன் என்ற அடிப்படையிலேயே கொடுக்க வேண்டும். கொடுப்பதை என்னைக்குமே நீங்க செய்ய வேண்டாம், தடுக்கவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். கொடுக்கத்தான். நீங்க தமிழ்ல கூட ஒரு பழமொழி நினைச்சு, இறக்கிற கிணறு தான் ஊறுமாங்க. கொஞ்ச நாள் நல்ல கிணறு கூட இறக்காம போட்டா பாலும் கிணறு ஆயிடும், ஊத்து நின்றுடும். இது இயல்பு. அப்ப நம்ம கொடுக்க 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 அல்லாஹ் நம்மளுடைய ரிஸ்க் செய்வோம், அதிகப்படுத்துவோம், ஆரோக்கியத்தை பலப்படுத்துவோம், ஆயுளையும் நீட்டிப்பதாக அந்த உறவு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல அல்லாஹ் தூர் சொல்றாங்க. அதை கூறி இந்த 2 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூர் சொல்றாங்க, உங்களில் யாருக்காவதுக்கும் ரிஸ்க் அதிகமாகணும், ஆயுள் நீட்டிக்கப்படணும் ஆசை இருக்கா என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ஒரே ஒரு நிச்சய குரல்ல சொல்றாங்க, அல்லாஹ் தூதரே எங்களுக்கு யாருக்கு தான் அது இருக்காது, எங்க எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு, நாங்க ரொம்ப நாள் வாழணும், நல்ல வசதியா வாழணும் என்பது நாங்க இருக்கோம். அப்படி என்றால் உங்கள் உறவுகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். சொல்ல உறவுகளை பேணிக் கொள்வதன் மூலமாக 2 விஷயம் அல்லாஹ் தஆலா, ஒன்று வாழ்வாதாரத்தை பெருக்குகின்றான், இன்னொன்று ஆயுளை பெருக்குகின்றான், ஆயுளை நீட்டிச்சிடும். இப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு இதை நம்பி நல்ல முறையில உறவுகளை பேண வேண்டும். எந்த இபாதத் செய்தாலும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். கொடுக்கும் பொழுது தாராளமாக கொடுக்க வேண்டும், மன நிறைவோடு சந்தோஷமாக கொடுக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் இங்கு பகிர்ந்து கொண்டோமோ அதற்கு நடக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.